7 மணி கடந்த வரதுக்குள்ள போதுமானது. ஒவ்வொன்றா போடுங்க. கலூர் கலரில் கோழி தேஞ்சு போயிடும் போல. ஓகே, கோழி ஃப்ரெஷ்ஷாக கழுவிச்சு. சில்லி பவுடர் லெமோலாம் இது எல்லாமே மிக்சிங். போதும் விடுங்க. இஞ்சி பேஸ்ட், டூத் பேஸ்ட்டா? இஞ்சி பேஸ்ட். போடுங்க போடுங்க. அதாவது போடுங்க. நாங்க யா. மசாலா கீழே போடுறா. இந்த பக்கம் போடுறா. கீழே போட்டால் மண்ணாய் போயிடணா. கீழேயா போடுற? கோழி மேலே போடு. கோழி மேலையா? சரி சரி. கோழி மேலே தான். வேற எல்லாம் ஹாப்பியாக ரைட் என்ன சொல்லுவியா? எதுவுமே சொல்லலையே. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல தோணுது. லைட்டாக எச்சு வேற ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சமைச்சு கொடுத்துடலாம். சாப்பிடுவீங்களா? 10 நிமிஷம் தான். இந்த லெக் பீஸில் நல்ல மசாலா உள்ள தடவுங்க. இங்கீங்களா? இந்த இடத்துலையா? மண்ணா என்ன அங்கே தோன்றுகிறீர்கள்? கிணறு வெட்டுறீர்களா? தண்ணி தான் வரமாட்டேங்குது. தோண்டுகள் வரும். விடாமுயற்சி மிகவும் வெற்றி தரும். எங்க இது வச்சு பார்க்கலாம். அதை இன்னும் பறிக்கணும்னு பார்த்துட்டு இன்னும் பறிக்கணும்ண்ணா. அடியில் இன்னும் பறிக்கணும். கொஞ்ச நேரம் வச்சா ட்ரை ஆயிடும். சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இல்லை புளியை ஃபஸ்ட்டு பேப்பரை சுற்றிட்டு அப்புறமா ஒரு ஓகே. அது அப்படியே கீழே போடுங்க. இதை பிடிச்சிக்கலாம். அப்படியே மாதிரி போடலாம். இந்த பக்கம் வேணா. இந்த பக்கம் திருப்பலாம். கட்டில ஒன்றுமே கொட்டுறாதீங்க. சைக்கிள் அதான் வேணாமா?
ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிற மாதிரி தெரியுதுங்களா மகர் ஏதாவது இல்லை என்ன ஊறி ஊற்ற மாட்டேங்குது விளையாட்டுக்கணும் நல்லா இல்லை மீன் ஆயில் வச்சுக்கிறாங்க நல்லா என்ன பாயிண்ட் பண்ணிக்கலாம் பொழப்பு கேட்டு போயிடும் எல்லாம் நம்ம ஸ்டைலில் செஞ்ச கிரில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட எல்லாம் வாங்க பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஓகே நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்ச தந்தூரி ரவி எப்படி இருக்கு? சூப்பர். எல்லாம் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு. கையவா எப்படி இருக்குது? கிரில் சிக்கன்னா கிரில் சிக்கன் தான். இரவு வேலையில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் ஸ்டைல் நம்ம பசங்க சமையலோட சூப்பர் டேஸ்ட். ரவி உங்களுக்கு எப்படி இருக்குது? லெக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. லெக் பீஸ் நினச்சி குச்சி எடுத்து கடிச்சிட்டு இருக்கிறியா இல்லை? லெக் பீஸ் பஞ்சு பஞ்சு அந்த பஞ்சு பூ மாதிரிக்குது. கீழே கொட்டுது பாரு. எல்லாம் பூ மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்ண்ணா. நல்லா இருக்கு. எல்லாம் மசாலா நல்லா ஊறி இருக்கு. ஒரு 1 ஹவருக்கு மேலே வச்சுருப்போமா? ஒரு 1/2 hour மசாலா ஊறி இருக்கும். 1 hour வேக வச்சு. பசங்க சமையல் தான்.